ஜிவி வந்தோடனே என்னுடைய பத்திரிகை நண்பர்கள் என்னை கேட்டது, என்ன சார் ஃப்ரெஷ்ஷாக இருக்கீங்க, எங்கே இருக்கிறீங்க அப்படின்னு நான் இருக்கேன்னா அதுக்கு ஒரே காரணம் நம்ம சேரன் சார் தான் சொல்லணும். இது வந்து அவரை ஃப்ளாட்டர் பண்ணுறதுக்கோ அதுக்கு எதுவுமே இல்லை. என்னுடைய இந்த இன்னிங்ஸ் இந்த லைஃப்பில் நான் இப்போது அனுபவிச்சுட்ருக்க இந்த சந்தோஷங்கள் இந்த எல்லாத்துக்குமே முதல் வித்து, அழுத்தமான வித்து சேரன் சார் கொடுத்தது தான். இப்போ ஞாபகம் இருக்குது, அவர் ஆஃபீஸில் போய் அடம் முடிச்சுக்கிட்டேன், வேணாம் சார் ஆகாது, நம்மளுக்கு நடிக்க வராது, விட்டுருங்க சாமி, நல்ல நட்போடு இருந்துகிட்டு இருக்கிறோம், அதையும் கெடுத்துக்கிட்டு. ஆனால் அவருக்கு அது எல்லாத்துக்கும் மேலே பெரிய நம்பிக்கை இருந்தது, அவர்கிட்ட அந்த உரிமை இருந்தது. என்ன வேணால் அவருக்கு சொல்லலாம் செய்யலாம். அவரை கேட்காதீங்க, பார்த்துக்கலாம், அவரு நீங்கள் வந்துடுங்க சார், நான் சொல்ல நாள் சொல்ல நேரத்துக்கு வந்துடுங்க, வந்து பாருங்கள், செய்யுங்க, எல்லாம் கரெக்டாக வரும். ஜெனரலாக ஒருத்தன் வந்து கொஞ்சம் கீழே போயிட்டாக்கா கொஞ்சம் தவிர்த்துட்டு போகிறது தான் இயல்பாக நடந்துகிட்டு இருக்குது. அதை நான் குறை சொல்ல வரல. அப்படி இருக்கிற ஒரு காலகட்டத்தில், நான் ஒரு சர்க்கிளில் இருந்த ஒரு காலகட்டத்தில் என்னை தேடி பிடிச்சு இழுத்து வந்து அவர் சொன்ன வார்த்தைகள் இது, அவ்வளோ சீக்கிரம்லாம் நீங்கள் சினிமா விட்டு போகலாம் விட முடியாது சார், நீங்கள் சினிமாவில் இருந்தால் ஆகணும் அப்படின்னு சொல்லி தான் என்னை நடிக்க வச்சார். அது முழுமையை இன்றைக்கி நான் அனுபவிச்சுட்ருக்கிறேன். அது பெரிய சந்தோஷம் என்னென்னா, அவரோட படத்தில் திரும்பவும் என்ன கூப்பிட்டுருக்காரு. அப்போ போய் பார்க்கும்போது எனக்கு வந்து பொற்காலத்தில் பார்த்த சேரன் சார் தான் நான் பார்த்தேன். ஏன்னா மனுஷனுக்கு உழைக்க உள்ளே நுழைஞ்சிட்டாருன்னா மற்ற எந்த ஃபீலிங்ஸுமே தெரியாது. ராத்திரி ஆகிடுச்சா, சாப்பிட்ற டைமா, தூங்கணுமா, இதெல்லாம் எதுவுமே தெரியாது. லக்கியாக அவர் கிடைக்கிற யூனிட் அது மாதிரியே கிடைக்கும். 3 மணிக்கு விட்டு திருப்பி 6 மணிக்கு எழுப்பி கூப்பிட்டு போனாலும் முழுங்காமல் கிளம்பி போயிடுவாங்க. ரொம்ப நாள் கழிச்சு அவர் வந்து அந்த அவதாரத்தில் இந்த படத்தில் பார்த்துட்டு இருக்கும்போது உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அது எல்லாத்துக்குமே மிகப்பெரிய பொறுப்பு எடுத்திருக்காரு தயாரிப்பாளராகவும். நான் என் மனதார இவர் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற ஒரு ஆசாமி யாராக இருந்தால் எனக்கு முதல் மனிதராக இருக்கிறது சேரன் சார் தான். ஸோ ஐ விஷ் him all the very best. He's a producer, he's a director, he's doing in a multi-language. So all the very best wishes to him. இந்த படம் ரொம்ப சிறப்பாக வருங்கிறதுக்கு மிக முக்கியமான காரணங்கள், அடுத்தவரோட மன உணர்வுகளை தெரிந்த ஒரு மனிதன் இயக்கும்போது அவருடைய படம் நம்ம எல்லாருக்கும் கனெக்டடாக தான் இருக்கும். நம்ம இவர் எங்கேயோ பார்த்துருக்கோமோ, அங்கே நடக்கிற ஸ்க்ரீனில் நடக்கிற விஷயங்கள் நம்மளுக்கு ரிலேட் பண்ணக்கூடிய மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ அதனால தான் அவருடைய படங்கள் நம்ம அழுத்தமாக பாதிக்குது, அதை பற்றி யோசிக்க வைக்குது. படம் பார்த்துட்டு போனாலும் அதை பற்றி யோசிச்சுட்டு இருப்போம். அது மாதிரி தான் இந்த படமும் இருக்கும். ஜேகே என்ற நண்பனின் கதையும் அதே மாதிரி தான் இருக்கும். அதில் எனக்கு ஒரு நல்ல கதாபாத்திரத்தை, ஒரு பாசிட்டிவான கேரக்டர் எனக்கு கொடுத்துருக்காரு. அதுதான் நான் இந்த படத்தில் செஞ்சுருக்கேன். ஐ தேங்க் யூ ஃபார் திஸ். அண்ட் உங்கள் எல்லாருக்குமே என்னுடைய நன்றி, வணக்கம். ஐ ஜஸ்ட் தேங்க் சேரன் சார் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஏன்னா எனக்கும் அவருக்கும் ஆக்சுவலி பழக்கம் இல்லை. அரவான் பார்த்து முடித்து ஸ்பெசிஃபிக்காக வந்து ஃபோன் பண்ணி நான் ஆஃபீஸ் வர சொல்லி ஜேகேயோட கதையை சொல்லி இந்த படம் நான் பண்ணணும் அப்படின்னு சொன்னார். ஸோ ஐம் ரியலி கிரேட்ஃபுல் ஃபார் ஹிம் டு ஹேவ் த கான்ஃபிடென்ஸ் இன் மீ. இந்த படம் நான் பண்ணணும் அப்படின்னு என் மேலே கான்ஃபிடென்ஸ் வச்சதுக்கு முதல்ல நான் அவருக்கு தேங்க்ஸ் சொல்லணும். அண்ட் அவரோட கான்ஃபிடென்ஸை பிரேக் பண்ணாத அளவுக்கு நானும் ஒர்க் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஆல்மோஸ்ட் 90% முடிச்சிட்டோம். ஸோ ஐ ஜஸ்ட் ஹோப் ஆல் ஆஃப் யூ என்ஜாய். தேங்க்யூ. தமிழில் மிகச்சிறந்த ஒரு 10 படங்களை என்ன பட்டியலிட சொன்னால் கண்டிப்பாக அவருடைய ஆட்டோகிராஃபும் தவமாய் தாவும் இருந்தும் நிச்சயம் என்னுடைய மிகச்சிறந்த 10 படங்களோட பட்டியலில் இடம்பெறும். இந்த ஜேகே என்னும் நண்பனின் கதை, யார் இந்த ஜேகே யார் இந்த ஜேகேன்ற அந்த ப்ரோமோ சாங்கங்களும் போட்டாங்க. எங்கள் தலைமுறை இளைஞர்களுக்கு தமிழகத்தில் ஜேகேனா 2 பேர். ஒன்று தத்துவ அறிஞர் ஜெய கிருஷ்ணமூர்த்தி, இன்னொன்று எழுத்து சிங்கம் ஜெயகாந்தன். இவங்க 2 பேர் தான் நாங்கள் ஜேகேவாக அறிஞ்சோம். அந்த வரிசையில் இந்த படம் வெளிவந்த பிறகு இயக்குனர் சேரன் அவர்களுடைய ஜேகேவும் இடம்பெறுவார்னு நினைக்கிறேன். இந்த ஸ்கிரிப்ட் எனக்கு தெரியும், முழுக்க சொன்னார். ரொம்ப கவிதைபூர்வமான ஒரு கதை. சமீபத்தில் கடைசியாக ஒரு இயக்குன பொக்கிஷம் படத்தை கூட படம் பார்த்துட்டு அவருக்கு நான் தொலைபேசியில் சொன்னேன், அது 10 வருடம் கழித்து எடுக்க வேண்டிய படம்னு கொஞ்சம் அட்வான்ஸாக எடுத்துட்டீங்கன்ட்டு. அந்தளவுக்கு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு திரையில் ஒரு கவிதையை செதுக்கியிருப்பார். பொதுவாக வந்து எனக்கு அப்பப்போ தோன்ற பதவிகள்லாம் என்னுடைய நண்பர்கள், இயக்குநர்கள், இசையமைப்பாளர்கள் சொல்கிறது வழக்கம். குறிப்பாக நண்பர் விஜய்,
தம்பி ஜிவி பிரகாஷ்குமார் இவங்களுக்கு நான் தொலைபேசியில் சொல்லுவேன். அப்படி வந்து மதராசப்பட்டினம் படம் எடுக்கும்போது விஜய்க்கு ஒரு பதவி சொன்னேன். அந்த பதவி விஜய் இந்த படத்துக்கு வேண்டாம், நான் 2 படம் கழித்து இன்னொரு படம் பண்ண போகிறேன், அந்த ஸ்கிரிப்டுக்கு இது பொருத்தமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தம்பி ஜிவி கிட்ட இசையமைக்க சொல்லியிருந்தார். ஜிவி அதை இசையமைச்சு அந்த நேரத்தில் கம்போசிங்க்கு வந்து சேரன் சார்கிட்ட போட்டு காட்டியிருக்காரு. அவர் என்னோடய கதை அப்படியே இருக்குது, விஜய்க்கெலாம் சொல்லிவிடுங்க, இந்த நான் பயன்படுத்திக்கிறேன் அப்படின்னு சொன்னார். அப்படி தான் இந்த படத்தோட என்னோடய பங்களிப்பு நடந்தது. நீ என்ன பேசுவாய் என் இதயம் அறியும், நான் என்ன பேசுவேன் உன் இதயம் அறியும், நாம் என்ன பேசுவோம் நம் மௌனம் அறியும், அந்த மௌனம் கோடி பாஷை பேசுமே, உலகத்திலே சிறந்த மொழி நாம் பேசும் மௌன மொழி என்று இந்த பல்லவி தொடங்கும். அதுக்கு பிறகு அவருடைய ஸ்கிரிப்டை சொல்லி அந்த ஸ்கிரிப்டுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் எழுத ஆரம்பித்தோம். தம்பி ஜிவி அவர்களுடைய கூட்டணியில் நிறைய ஹிட்ஸ் நான் கொடுத்துருக்கேன். அந்த வரிசையில் இந்த பாடல் ஒரு மறக்க முடியாத பாடலாக அமையும். அந்தளவுக்கு ஒரு அழகான மெலடி இந்த படத்துக்கு அவர் கொடுத்துருக்காரு. இந்த பாடலும் இந்த படமும் வெற்றியடைய என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். தொடர்ந்து வந்து நல்ல டைரக்டர்ஸ் கூட நல்ல படங்கள் பண்ணுறதுக்கான வாய்ப்பு எனக்கு அமைஞ்சிட்டு வருது. ஸோ ஐம் வெரி கிரேட்ஃபுல். இந்த மாதிரி வந்து சேரன் சாரோடைய வந்து பெரிய ஃபேன், அவர் கூட ஒர்க் பண்ணுறதுக்கு இந்த படத்தில் வாய்ப்பு அமைஞ்சது வந்து ரொம்ப சந்தோஷம். அவருடைய ஆட்டோகிராஃபில் வந்து நான் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணேன். பரத்வாஜ் சார் கிட்ட கீபோர்டு வாசித்தேன். திருப்பி அவரோட டைரெக்ஷனில் பண்ணும்போது எனக்கு ஐ எம் வெரி ஹாப்பி டு பி a part of this film. சாங்ஸ் வந்து ஃபுல்லாக யூத்ஃபுல்லாகவே பண்ணியிருக்கோம். ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஆல்பமாக இருக்கும். ஒரு அதில் வந்து ஒரு முக்கியமான சாங்ஸும் இருக்குது. ஸோ நல்ல ஒரு இதுவாக இருக்கும். ப்ரோமோ சாங் அதனால படத்துலலாம் வரல, சும்மா ப்ரோமோ சாங் வந்து விஷுவல்ஸ் எடுத்தாங்க. ஸோ திங்க் இட் ஷுட் பி a நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ். பாருங்கள். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். அதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்குது. ஒன்றும் எங்கேயுமே போதும்க்கு அப்புறம் காலிவுட் ப்ரெஸ்ஸாக எனக்கு மீட் பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ எவ்ரி ஒன். இன்னொரு முக்கிய காரணம் சேரன் சார் டைரெக்ஷனில் நடித்தது. ஐ திங்க் டு கெட் திஸ் ஃபில்ம் ஒரு ஸ்கிரிப்ட் ஈஸியாக வராது, ஒரு நல்ல ஸ்கிரிப்ட். அண்ட் டு கெட் எ கிரேட் ஸ்கிரிப்ட் லைக் திஸ், ஜேகே என்னும் நண்பனின் வாழ்க்கை. I thank Cheran sir for giving me such a great film, and Cheran sir specialty, I mean, we don't need to tell anything specific. Our family bondings, human relationships, என்னோட அப்பாவா கிட்டி சார் நடிச்சிருக்காரு. அண்ட் அது படத்துலேயே ஒரு ஹைலைட்டாக இருக்கும். And so I thank Cheran sir for giving me such a great opportunity to work with him, and I've learned a lot from him. To work with such great directors, and the padam varadhuke oru I think I feel lucky, but to act in Cheran sir's direction, it was very difficult, but it was very nice, and I've learned a lot. And thank you sir for giving me to work with such great technicians, our DOP Siddharth, G. Prakash, Ramarao Garu, and Selva Kumar, art director. So, and mukyama direction team, because avarnala iniki na Tamil lo konjam pesradhu konjam I'm just learning. So yeah, Shivana. And main thing, Hollywood press, I mean Tamil Nadu press ki nandri solla virumbren. எனக்கு எங்கேயுமே எப்போதும்க்கு அவ்வளோ சப்போர்ட் கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் சேம் அதே சப்போர்ட் அண்ட் என்கரேஜ்மெண்ட் இந்த படத்துக்கும் நீங்கள் ஐ ஹோப் யூ கிவ் த சேம் சப்போர்ட் டு ஆல் ஆஃப் அஸ். தேங்க்யூ வெரி மச். இந்த படம் டைரக்டர் சேரன் சாருடைய ஜேகே என்ற நண்பனின் வாழ்க்கை என்ற படத்தை பண்ணும்போது ரொம்ப மனசுக்கு சந்தோஷமாகவும் திருப்தியாகவும் இருக்கு. ஒரு சில படங்களை பார்க்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையை பற்றி மறுபடியும் பரிசீலனை செய்வதற்கான ஒரு சில கேள்விகள், நம்முடைய உறவுகளை பற்றி
மறுபடியும் சிந்திக்க தூண்ட வைக்கும் சில விஷயங்கள். ஆஹா, அப்படி இருக்குமா அப்படின்னு நம்ம ஒரு ரிஃப்ளெக்டிவாக பார்க்கக்கூடிய அந்த தூண்டுதல், அது ஏற்படும் பொழுது அந்த படத்தினுடைய தரம், அந்த படத்தினுடைய ஓவரால் குவாலிட்டி என்று சொல்லக்கூடிய விஷயம் என்னை பொறுத்தவரை மிக சிறப்பாக அமைகிறது. உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், சேரன் சாருடைய படங்கள் அந்த தரத்தை சார்ந்தவை. இந்த படத்திலையும் நம்ம எல்லாரையுமே வாழ்க்கையினுடைய சில மதிப்பீடுகளை, பார்வை, கண்ணோட்டத்தை மறுபடியும் பரிசீலனை செய்யக்கூடிய தூண்டுதலை அவர் நிச்சயமாக ஏற்படுத்தியுள்ளார். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது. உண்மையில் நம்ம எல்லாருக்கும், ரசிகர்களுக்கு எல்லாருமே அது ஒரு அருமையான விஷயமாக இருக்கும். அந்த விஷயத்தில் நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறேன். வெரி குவாலிட்டேட்டிவ் ப்ராடக்ட் அவரோட சேர்ந்திருக்கோம், இணைஞ்சிருக்கோம் அப்படிங்கிற சந்தோஷம். இரண்டாவது, பர்சனலானது மிகப்பெரிய சந்தோஷம். நிறைய இவ்வளோ படங்கள் பண்ணும்போது நிறைய இயக்குநர்களோடு நம்ம சேர்ந்து ஒர்க் பண்ணுறோம். அருமையான ஒரு டீம், இதுவும் ஒரு அருமையான டீம். சித்தார்த், நம்ம கேமராமேன் ஜி பிரகாஷ் சார், பல்லாச்சர், முத்துக்குமார், பார்க்கும்போது மொத்த டீம் நான் பார்க்கும்போது அருமையான ஒரு டீம். ஒரு இயக்குநரோட ஒரு நடிகருக்கு சந்தோஷம் ஏற்படுவதனால ஒரு 2-3 விஷயங்கள் இருக்குது. ஒன்று, வெற்றிகரமான ஒரு டைரக்டர், அந்த ஒரு சந்தோஷம். நல்ல கிராஃப்ட்ஸ்மேன், திறமைசாலி அப்படிங்கிற ஒரு சந்தோஷம். நல்ல மனிதர் அப்படிங்கிற ஒரு சந்தோஷம். ஆனால் எனக்கு அதை தாண்டி ஒரு சில விஷயங்கள் வாழ்க்கையில் ரொம்ப பிடிக்கும். ஐ திங்க் பிகாஸ் பேசிக்கலி வாழ்க்கையை நான் ஒரு ரசிகங்கிறதுனால, அதாவது மனித உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுப்பவர், மனித வாழ்க்கையின் அனுபவங்களின் ஆழத்தில் சென்று மிருதுவான விஷயங்களை நாசுக்காக எடுத்து முன்வைப்பவர். அப்படிப்பட்ட நுணுக்கமான நாசுக்கான விஷயங்களை கதையில் கொண்டு வரக்கூடிய அந்த திறம், கதையில் கொண்டு வந்த அந்த விஷயத்தை கேரக்டரிலே பதிக்கக்கூடிய அந்த ஒரு மனப்போக்கு, அந்த திறமை, கேரக்டரிலே பதித்த அந்த விஷயத்தை நடிப்பிலே வெளியே கொண்டு வரக்கூடிய அந்த நடிகர்களுடைய நடிப்பை வாங்கும் அந்த ஒரு செயல் வழி, பிலீவ் மீ, ரொம்ப ரசிச்சேன் சார். ஒவ்வொரு நாள் ஷூட்டிங் நான் ஒரு நடிகனாக மட்டும் இல்லை, ஒரு ரசிகனாகவும் இருந்தேன். ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. இவ்வளோ சந்தோஷத்தோடு நான் சொல்கிற விஷயத்தை, படத்தை பார்க்கும்போது மக்களும் ரசிகர்களும் அதை விட அதிகமாக ரசித்து பார்ப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஐ திங்க் இட்ஸ் அ ஃபேண்டாஸ்டிக் ஃபிலிம் அண்ட் ஐ எம் ஸோ ஹாப்பி. ரொம்ப சந்தோஷமாக, திருப்தியாக இருக்குது இந்த படத்தோட சம்மந்தப்பட்டிருக்கு. சேரன் சார், ஆல் த டீம் மெம்பர்ஸ், ஆல் த வெரி பெஸ்ட். ஐம் ஷுர் இது ஒரு மிக சிறப்பான, நீண்ட நாட்களுக்கு மக்கள் மனதில் நிற்கக்கூடிய ஒரு படமாக வரும். சர்வாவோட முதல் தடவை சேர்ந்து ஒர்க் பண்ணுறது அது ஒரு சந்தோஷமான அனுபவமாக இருந்தது. தேங்க்யூ ஸோ மச் சர்வா ஃபார் மேக்கிங் இட் ஸோ கம்ஃபர்டபுள். அண்ட் ஃபார் ஆல் ஆஃப் யூ, தேங்க்யூ ஃபார் கமிங். ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ சார்.